மாப்பிள்ள அம்மாட்ட பேசுனியா? மாப்பிள்ள அம்மா ஃபோன் பண்ணாங்க, பேசுனேன். நீ ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க மேலே ஏன் கோவத்தை காட்டுற? பிரச்சனை இல்லை, ப்ரெஷர். சுற்றி எதுவுமே பிடிக்கல. யாருமே உனக்காக வந்து பேசல. வக்காலத்து வாங்கல. எதுக்கு வாங்கணும்? தெரியாத இன்னொருத்தனுடைய பிரச்சனைக்காக நீ என்னைக்காவது போய் நின்று இருக்கியா? இல்லை இல்லை. பின்ன டே, உன்னை உலகத்தெல்லாம் மாற்ற சொல்லடா, உன்னைய கொஞ்சம் மாற்றிக்கோ. விழுந்தா எழுந்துக்க கற்றுக்கோ. அதை உன்னோட சும்மா பிடிக்கல. டே, சுற்றி பாடுறா. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இங்கே தாண்டா இருக்கு. உனக்கு பிடிச்ச ரேமான் பாட்டு இங்கே தான் இருக்கு. உனக்கு பிடிச்ச பரோட்டா முட்டை குழம்பு இங்கே தான் இருக்கு. அவளை ஏன் வித்தியாட்ட லொட லொட லொடன்னு பேசும்போது சந்தோஷமா இருந்தீங்கள, இப்போ மறந்துட்டோன்னே அவளை கழட்டி விட்டோன்னே சுற்றி எதெல்லாம் பிடிக்கலையோ அதை மட்டும் யோசிச்சு யோசிச்சு தினம் தினம் போராடுற. என்ன தாண்டா உன் பிரச்சனை? மச்சி, ஒர்க்லேயும் ஏற்கனவே நீ பர்ஃபெக்டாக தான் இருக்க. உன்னை மட்டும் தட்டுறவன் தட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நீ வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறியான்னு செக் பண்ணலை, ப்ரெஷரில் செய்ய முடியுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி உடஞ்சி போய் உன்னை ஜெயிக்க விட்டுறது தயவு செஞ்சு. சிக்கிட கூடாது. சாரிடா, கடவுளை கூட நம்பாம இரு. ஆனால் என்ன நம்பு, இங்கே சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒரே லாஜிக் தான். போனால் வந்து தான் ஆகணும், வந்தால் போய் தான் ஆகணும். இதுக்கு நடுவில் அம்மா மேலே கோச்சிக்கிட்டலாம் இருந்தேன். போ, அம்மாட்ட போய் பேசு.